ஹாய் மை செல்பினிஸ், வெல்கம் டு மைனா விங்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பிக்கும் என்னுடைய நாத்தனாருக்கும் வந்துட்டு பத்திரிக்கை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். வாங்கோ 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 வருஷம் வாங்கோ வாங்கோ. ஸோ வந்து பிரசாத் ஒரு இடத்துல சஜஷன் பண்ணார். நிறைய இடம் தேடும் போது சிஸ்டர் எங்கள் ஏரியாவில் வந்துட்டு அந்த வெஸ்ட் தாம்பரம் வந்தது. வெஸ்ட் தாம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவாகான்னு ஒரு காட்சி இருக்கு, அங்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவனை நம்பி வந்திருக்கோம், எப்படி சீரழி போகிறோன்னு தெரியும். இல்லை, நானுமே அவங்க பேஜை போயிட்டு தனியாக போயிட்டு பர்சனலாக பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, உள்ளே போய் செக் பண்ணலாம். இது கியூட்டா இருக்கு. இதுல நம்மளுக்கு கலர் ஆப்ஷன் கஸ்டமைஸ் வந்து நம்ம 100 வந்து பண்றது யூஸ்ஃபுல் தெரியாது. சரி, ஓகே ஃபைன். இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த கலர் இது நல்லா இருக்கு. இந்த ரெட் இருக்கு. வேற ஏதாவது இருக்கா பாருங்க. இது எடுத்துட்டோம்னா உள்ள வந்து நட்ஸ் வரும். இப்படி எடுத்தோம்னா நட்ஸ் வரும். இது ஓகே. ஐடியா இருக்கா? எதுல நல்லா இருக்கு? இது நல்லா இருக்கு. இடத்துல இதுவா? இதுதான் நல்லா இருக்கு. ஓகே, அப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்பா ஃபேமிலிஸ்க்குலாம் கொடுக்குறது தமிழ்லேயே போதும்ல. இது எது? அது வுட்ல பண்ணிருக்காங்களா? இது எல்லாமே வுட் தான். எல்லாமே வுட். எனக்கு தெரியல, இவ இப்பெல்லாம் வர வர vlogல பேச மாட்டேங்கிறா. இது போட்டு மைக் போட்டு ஹலோ செக் ஹலோ கேக்குதா? முன்னதான் வந்துட்டு vlogல நிறைய பேசிட்டே இருப்பா. இதெல்லாம் பேசவே முடியல. ஏன்னா என்னுடைய வாய்கள் கட்டப்பட்டு உள்ளன, வாய்க்குள் பிஸ்கெட்கள் அடைக்கப்பட்டு உள்ளன, அதனால என்னால பேச முடியவில்லை. இப்ப இங்க வச்சிருக்கிறது எல்லாமே என்னக்கா? எல்லாமே வுட்டன் பாக்ஸ் தான். மேல அது அந்த ராஜாராணி மாதிரி இருக்கு, அழகா இருக்கு. ஒரு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமாப்பா? இது நல்லா இருக்குல்லப்பா. இதுதான் நீங்க கேட்டது. இங்க பாருங்க, இங்க ஒரு பையன் இருக்கானா? ஆமாமா, நார்மல் தான். பட் இருந்தாலும் அந்த நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன்ல, அது பார்க்கும் போதே கியூட்டா இருக்கும். அதனால வரான் 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 மாப்பிள்ள வந்துட்டான். நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு தடவை அப்படியே சும்மா பார்க்கலாமா அப்படியே என்னென்னா இருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே எடுக்கிறீங்கன்னா எடுங்க மாண்டேஜஸ். நான் வந்து அப்படியே பார்க்குறேன். இது கண்ணில் டக்குன்னு ஒன்று சிக்குச்சு. இதுவுமே அழகா இருக்கு. ரோஸ் கோல்ட் கலர் மாதிரி நீங்கள் காமிக்க. வாவ், இது பார்த்தோடனே எல்லாருமே முகம் தெரியும். எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு வேணாம். தேங்க்யூ. டக்குன்னு இதை பார்த்தோடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு மாப்பிள்ளை இந்த மாதிரி பண்ணலாமா? அல்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ் போயிடாமா பாருங்க. இப்படி காமிச்சனா ரோஸ் கோல்ட் முகம் தெரியுதா? தெரியுதா? கேமராமேன் வந்துட்டு பக்கத்துல போறாரு. முகம் தெரியுதா? தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு இந்த எழுத்தெல்லாம் எடுத்துட்டு சில பேர் கண்ணாடியா ஒட்டிப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்படி ஓபன் பண்ணும் போல இருக்கு. லைனா இருக்கு கார்டு. வேற கலர்ஸ் நீங்க சூஸ் பண்ற கலர் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுலயே வந்துட்டு ஒரு இதுல இங்கிலீஷ், ஒரு இதுல தமிழ்னு கொடுத்து அப்படி கூட பண்ணிக்கலாம். அப்படி வேண்டாம்ப்பா. ஒரு இதுல தமிழ், அதாவது கல்யாண பத்திரிக்கை ஒன்று, ரிசப்ஷன் ஒன்று, அவ்வளோதான். ரிசப்ஷன் இங்கிலீஷ்ல வச்சுட்டு இல்ல ஒரே இடம் தான். ஒரே இடம். முதல் நாள் ரிசப்ஷன், மறுநாள் கல்யாணம். அப்ப ஒரு இங்கிலீஷ் ஒரு தமிழே அப்படி போயிடலாமா? ரிசப்ஷன் இங்கிலீஷ்ல இருக்கும், கல்யாணம் தமிழ்ல இருக்கும். முடிஞ்சு போச்சு. ஓகே, பட் வந்து அப்பா எதிர்பார்க்கறது அந்த இதுவா எதிர்பார்ப்பாரு. அந்த ஓபன் கார்டு அந்த மாதிரி எதிர்பார்ப்பாரு. இந்த மாதிரி நார்மலா எடுக்கிறதுக்கு. அப்போ கார்ட்ஸை விட்டுரு,
காசு தான் நம்ம வந்து கொடுக்குறது ஓகேவா. ஏன்னா இதுல இது என்னதுக்கா? போதுங்க. இப்பதான் இது சாப்பிட்டு தண்ணி மட்டும் கொடுங்க. சரி இது போயிடலாம்ப்பா. இது கொடுக்கலாமே. இது என்ன போகுது சின்ன இதுல பண்ணிடலாமா இதை? பண்ணலாம். இதுலயும் டைப் பண்றது இந்த மாதிரி பண்ணலாம். ஆமா பண்ணிக்கலாம். ரெண்டுலயும் வரும். இங்கிலீஷ் தமிழ். அதுதான் அது ஓகே. அது பண்ணிடலாம். அதான் வரும். இந்த மாதிரி ஃபோல்டிங்கா வராது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்தோடனே கல்யாணம் இருக்கட்டும், பின்னாடி ரிசப்ஷன் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா இது யூஸ்வல் ஓகேவா. இது யூஸ்வலா எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும்ல. யூஸ்வலா பண்ற கல்யாணம்னா நிறைய விஷயம் உள்ள பண்ணிருக்கவே மாட்டோம். இது எனக்கு இந்த பேட்டர்ன் நல்லா இருக்கு. இந்த பேட்டர்ன் உண்மையிலே நல்லா. இதுதான் இப்ப வந்திருக்க பேட்டர்னா? எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். இப்போ என்ன செப்டம்பர் தான் எங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும். அப்படியா? கரெக்டான டைம்ல வந்திருக்கும். செப்டம்பர் டு ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இருக்கும். அதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே ரொம்ப யூனிக்கா வச்சிருக்கீங்க. ஆனா நைஸ். ஆனா பாருங்க பத்திரிக்கைக்குள்ள என்ன ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க கார்டை ஏதோ ஒன்று மேக் பண்ணி பாருங்க. ஹூ வேர் வென் வாட் உள்ள கண்டென்ட் ஒன்றும் இல்லை. கீழே போட்டுருங்க. இது ஓகேப்பா. ஏப்பா ஹல்தி சங்கீத்துக்கா? ஹல்தி ஒரு நிமிஷம் இருங்க. பாக்ஸ்லயே வந்து நம்மளுக்கு ஹல்தி சங்கீத்துக்கு ஒன்று பண்ணுறீங்க ஓகேவா. ஹல்தி சங்கீத்துக்கு வந்துட்டு ஃபேமிலிஸ்க்கு வேண்டாம். என்னப்பா அந்த பாக்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணோம்லப்பா, அந்த பாக்ஸ்குள்ளே வந்துரும்ப்பா. அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுருங்க. 7 வேலை பார்க்காதீங்க. அதாவது பத்திரிக்கை பார்க்க தான் தெரியுது தவிர்த்து உள்ள என்ன இருக்கணும்ன்ற மூளை இல்லை. அது இருக்கிற ஒரே ஆள்லாம் மட்டும். Yes, nice. இது ஓகேவா? எனக்கு ஓகே. இது போறியா அது போறியா பாருங்கப்பா எது போலாம்னா இதுவும் நல்லா தான் அதுதான் சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? நியூ அரைவல்ஸ் வந்துட்டே இருக்கு. இன்னும் ரேட் போட்டு நிறைய டிஸ்ப்ளே பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய கார்ட்ஸ் வரணும். ஏன்னா நிஜமாவே எல்லா கார்ட்ஸுமே நல்லா இருக்கு. அதோ இது இந்த மாதிரி பாத்துறங்கன்ற. இப்போ இந்த பிக்சர் இந்த பீகாக் இதெல்லாம் வேணாம் எனக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பிரைட் அண்ட் க்ரூம் மாடல். பிரைட் அண்ட் க்ரூமோட பேர் இருக்கும். உள்ள பார்த்தா இது இருக்கும். இப்படி போயிடலான்ற. இப்போ இது ஓகேவா பாருங்க. ஆஹா வாங்க மேடம். உங்களை தான் மேடம் நாங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி அசர வைக்கிற மாதிரி ஒரு பாருங்க. இது கோல்டு. அந்த கோல்டு கூட நீட்டாக தான் இருக்கு. இது ஃபைனலா? இதுதான் ஃபைனல். ஃபைனலா? பாலுக்கு மட்டும் கேக்குது. பாலுக்கு மட்டும் ஒன்று இது பண்ணலாம். கொடுங்க பாலுக்கு. மொபைல் ஏர்டெல் உங்க மொபைல் கொடுங்க. மாப்பிள்ளை காமிச்சு மாப்பிள்ள ஒரே பிஸிங்க. நான் என்ன சொல்றேன்னா இப்போ இதுல எக்ஸ்ட்ரா ஒரு கார்டில் ஹல்தி சங்கீத் மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா உள்ள கார்டு இன்செர்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். நான் ஒரு ஐடியா கொடுத்தா வைத்தியம் தாப்பாயா. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இங்க பாரு செம்மையா சூப்பரா இருக்குது. அவ்வளவுதான். ஆனா அவர்கிட்ட இல்ல அவங்க தான் கொடுத்தாங்கடா. இது நீட்டா இருக்கு. செம்மையா இருக்கு. ஆமா சிம்பிள் அண்ட் நீட்டா இருக்கு. அமேசிங்கா இருக்கு. வாவா இருக்கு. நாங்க தான் கிடைச்சோமா பாருங்க. பாரு இது கூட பாரு பார்ட்டி மூடுக்கு வந்து அப்படி 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 இது பண்ணி அப்படி ஓபன் பண்ணனா இது ஒரே கார்டு சிங்கிள் கார்டு. சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே போறா. வர நிறுத்துற அவன. இந்த பக்கம் தமிழ் வரட்டும், இந்த பக்கம் இங்கிலீஷ் வரட்டும். உங்களுக்கு வர ரெண்டு டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் இருக்கும், செகண்ட் ஓ அப்படி வச்சிருவேன். கரெக்ட்டா தான மேம் வருது. ஆமா இல்ல எடுத்தவனே
இங்கிலீஷ் வைக்க தமிழில் நம்ம தமிழ்நாட்கள், அதனால ஸோ வந்து தமிழர்கள் இல்லையா. நெக்ஸ்ட்டாக நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் ஏன் வந்து பாலு வரல, ஏன் தமிழ் வரல அப்படிலாம் நீங்கள் வந்து யோசிக்கலாம். பாலு வந்து ஒரு அவுட் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டான். தமிழ் வந்து அவர் இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவான். அப்படின்றதுனால லைக் இது சர்ப்ரைஸாகவே அவங்கக்கிட்ட வந்துட்டு காமிக்கலாம் அப்படின்றது தான். ஃப்ளாஷ்பேக். மாப்பிள்ளை காமிச்சு சர்ப்ரைஸ். ஏ சீனு, நீயும் சர்ப்ரைஸ் ஆயிட்டல்ல? ஐயோ, எதிர்பார்க்கவே இல்லடா. ஆல்மோஸ்ட் அவங்க கையில் அந்த பத்திரிக்கைலாம் இருக்கும். அப்போ தான் இந்த vlog-ஏ வந்து ரிலீஸ் பண்ணுவோம். என்னோட பத்திரிக்கையெல்லாம் நான் காமிக்கிறேன். எனக்கு யோகிக்கு அடித்த பத்திரிக்கை வீட்டில் ஒன்று இருக்குது. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு. உங்களோடது வந்து நான் பேஜில் தான் பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் வரும்போது விவாகா கார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. எல்லாமே பார்த்தேன். பட் விவாகா கார்ட்ஸ் மட்டுமே வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருந்தது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கும்போதே தெரியும், ரிப்பீட்டட் வெர்ஷனில் எதுவுமே இல்லை. ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல ஒரு பீஸ் அந்த மாதிரி. ஸோ எல்லா கடையிலையும் இப்படி தான் இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப யூனிக்காக வச்சுருந்தாங்க. அதனால தான் நம்மளுக்கு டீனர்லேருந்து வெஸ்ட் தாம்பரம் வந்து கொஞ்சம் லாங். அங்கேருந்து எப்படியாவது வரணும், வந்து கடையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். கடை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக ஆச்சு பூச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அது இங்கே இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன வேணும் உனக்கு குட்டி கொட்டி கிடக்கு, அந்த மாதிரி இங்கே நிறைய இருக்குது. எப்படி அந்த மாதிரிலாம் ஸ்டில்லு கொடுக்குற நீங்கள்? ஓய்யோ ஒக்கா மக்கா சேத்தாருது. வேற வேற மாதிரி சிறப்பாக செஞ்சு கொடுத்தாச்சு. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஹாப்பியாக A few moments later. வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டோம். இதுன்ட்டு கடைசியில் அவனுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சா எல்லாம் கரெக்டாக ஃபைனல் பண்ணும்போது இந்த கலர் வேணாங்க, வேறு கலர் எடுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். இப்போ ஃபோனை எடுக்க மாட்டான். மறுபடியும் இருந்து கோவம் வருது எனக்கு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். One eternity later. ஸோ ஃபைனலாக வந்துட்டு விவாக கார்ட்ஸ் வந்துட்டோம். இவன்டா, ஆமாடா இவன்டா. அதாவது எங்களுடைய கல்யாணத்துக்குலாம் நாங்கள் வந்து பாரிஸில் போய் எடுத்தோம். நிறைய கம்மியாக இது இருக்கும். எனக்குமே மைண்ட் செட் வந்து என்னென்னா, விவாகா கார்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட மைண்ட் செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் போகலாம், பாரிஸில் தான் கம்மியாக இருக்கும் இந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஒன்ஸ் இங்கே வந்து பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் போய் ரேட் செக் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து மறுபடியும் அது என்னது பாரிஸ் ஏரியாவில் போய் பார்த்தோம். அதை கம்பேர் பண்ணும் போது இது எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக செம்மையாக இருந்தது. சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்போ நம்ம ரொம்ப பேசிட்டோம். நான் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸைட்டட் நான் கம்மி பண்ண வரும்ல போயிட்டு, பிகாஸ் தட் இஸ் லைக் எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. அதனால் போய் பத்திரிக்கை போய்ப்போம். ஆனால் பாருங்க, இந்த மாதிரி ஒரு அதாவது இப்படி ஒன்று புக் பண்ணியிருக்கான் யோகி. இது ஒரு பேட்டர்ன். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து முதலாளியவே வேலை வாங்கலாம். இது வந்து பாலுவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு புக் பண்ணது. லைக் இப்படி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். பாஸ்போர்ட் டைப்பில் வேணும் அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய்ட்டு இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இது வாங்கினேன். இது வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்று வாங்கினோம். ஸோ இது வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஒரு 100 பத்திரிக்கை கொடுக்கணும். அதுக்கு ப்ளஸ் வந்து எங்களுக்கும் பத்திரிக்கை தேவைப்பட்டுச்சு. ஸோ இது ஒரு பத்திரிக்கை. எஸ், நான் கை கொடுங்கண்ணா. சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னா மனசார சொல்கிறேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பத்திரிக்கை பார்க்கும்போது. அதே மாதிரி இல்லை, ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நாங்கள் பாரிஸ்லுமே போய் பார்த்தோம். இப்போ தான் சொல்லிட்டு இருந்த வீடியோவில், அங்கே பார்க்குறதுக்கும் இங்கே விவாகாவில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். ரேட்டுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு டிசைன் பார்த்தனே, இந்த டிசைன் அதாவது வாரம் வந்துடுது. ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வாரம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருது டிசைன்ஸ் எல்லாம். நீங்கள் ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் ரிப்பீட்டடாக இருக்காது அந்த மாதிரி. இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலுமே இங்கே தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.